டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாக்கியம் 1, ஸ்பம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புனுகு ஆகும். வாக்கியம் 2, இது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. செகண்ட் கொஸ்டின், கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி, ராமநாதபுரம். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் 72% கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் 72% கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி, கர்நாடகம். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் மாநிலங்களுடன் சரியாக பொருத்துக. முப்பந்தல் தமிழ்நாடு, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரம்மன்வேல் தால்கான் மகாராஷ்டிரா, தாமன்ஜோதி ஒடிஷா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, நாக்பூர். சிக்ஸ்த் கொஸ்டின், மும்பை ஹையின் தென்பகுதியில் காணப்படும் எண்ணெய் வயல். மும்பை ஹையின் தென்பகுதியில் காணப்படும் எண்ணெய் வயல் ஆப்ஷன் டி, பேஷைன். செவன்த் கொஸ்டின், வாக்கியம் 1, அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும். வாக்கியம் 2, மைக்காவானது ஒளிபுகும் தன்மையுடையது, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரிக்கக்கூடியவை. சரியான விடை ஆப்ஷன் டி, வாக்கியம் 1, 2 சரி. எய்த் கொஸ்டின், இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? அதாவது கெயில், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதோட தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. நைன்த் கொஸ்டின், நராரா அணுமின் நிலையம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. நராரா அணுமின் நிலையம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். 10th கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டில் முதல்ல தோன்றினது அப்படின்னா ஆப்ஷன் டி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 11th கொஸ்டின், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? ஆப்ஷன் சி, நாடாளுமன்றம். 12th கொஸ்டின், தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றியமைத்த சட்ட திருத்தம். தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றியமைத்த சட்ட திருத்தம் ஆப்ஷன் சி, 86. 13, இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் பி, பஞ்சாப். 14, மொத்த தேசிய மகிழ்ச்சி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் GNH என்ற கருத்து பூட்டான் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்து பூட்டான் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் பி, 18/7/2008. 15, நாடாளுமன்ற ஆட்சி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1, அமைச்சரவை அரசாங்கம். 2, பொறுப்பு அரசாங்கம். 3, வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி. சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2, 3 சரி. 16, இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் டி, டார்ஜிலிங். 17, அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது ஆப்ஷன் சி, முகவுரை. 18, இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் சரியானது. 1, நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு.
2 சுதந்திரமான நீதித்துறை. 3 2 அவை ஆட்சி. சரியான விடை ஆப்ஷன் டி 1 2 3 சரி. 19 சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சுதந்திர உரிமை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு 19 முதல் 22 வரை. 20 இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 0. அப்படி ஒன்றுமே பிறப்பிக்கப்படவில்லை. 21 எந்த போருக்கு பின் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர்? எந்த போருக்கு அப்புறம் எல்லையை விரிவாக்கக்கூடிய கொள்கையை ஆங்கிலேயர்கள் பின்பற்றினார்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிளாசி போர். 22 நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று பராசி இயக்கத்தின் போது அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று பராசி இயக்கத்தின் போது அறிவித்தவர் ஆப்ஷன் ஏ டுடுமியான். 23 சாந்தலர்கள் கிளர்ச்சி தொடங்கப்பட்ட நாள். சாந்தலர்கள் கிளர்ச்சி தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் ஏ 30/6/1855. 24 தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த முண்டா இன தலைவர். தம்மை கடவுளோட தூதர் அப்படின்னு அறிவித்த முண்டா இன தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. 25 பழங்குடியினர் பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழைய தடை விதித்த சட்டம். பழங்குடியினர் பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழைய தடை விதித்த சட்டம் ஆப்ஷன் டி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். 26 1824 ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக செல்ல மறுத்த இடம். 1824 ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக செல்ல மறுத்த இடம் ஆப்ஷன் ஏ பர்மா. 27 சிப்பாய் கழகம் தொடங்கிய நாள். சிப்பாய் கழகம் தொடங்கிய நாள் ஆப்ஷன் பி 10/5/1857. 28 தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள். தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களோட பொது குறிக்கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுயராஜ்யம். 29 முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார்? முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார்? ஆப்ஷன் சி புனே. 30 1917 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர். 1917 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். 31 சாளுவ நரசிம்மருக்கு பிறகு அரியணையை கைப்பற்றியவர் யார்? சாளுவ நரசிம்மருக்கு பிறகு அரியணையை கைப்பற்றியவர் ஆப்ஷன் பி நரசநாயக்கர். 32 போர்ச்சுகீசியர்களின் பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் யார்? போர்ச்சுகீசியர்களின் பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர். 33 ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டாலா சுவாமி கோயில்களை கட்டியவர் யார்? ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோயில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலா சுவாமி கோவில்களை கட்டியவர் ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர். 34 விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தானுக்கும் இடையே நடைபெற்ற போர். விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தானுக்கும் இடையே நடைபெற்ற போர் ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர். 35 திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம். திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம் ஆப்ஷன் ஏ பெனுகொண்டா. 36 பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர். பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி தெனாலி ராமகிருஷ்ணா. 37 வாரங்கல் அரசோடு போரிட்டு பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை இழப்பீடாக பெற்றவர் யார்? வாரங்கல் அரசோடு போரிட்டு பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை இழப்பீடாக பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி முதலாம் முகமது ஷா. 38
பாமினி அரசில் நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் யார்? பாமினி அரசில் நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் ஆப்ஷன் பி பேஷ்வா. 39 பாமினி அரசின் கடைசி சுல்தான். பாமினி அரசோட கடைசி சுல்தான் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஹலிமுல்லா ஷா. ஆப்ஷன் டி ஹலிமுல்லா ஷா. 40 ஹைதராபாத் நகரம் உருவான ஆண்டு. ஹைதராபாத் நகரம் எப்போது உருவானது அப்படின்னா ஆப்ஷன் சி 1549. 41 an uncertain glory இந்தியா அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற புத்தகத்திலிருந்து நோபல் பரிசு பெற்ற அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென். 42 அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1999. 43 ஜிஎன்பியின் சமம். ஜிஎன்பியின் சமம் ஆப்ஷன் சி ஜிடிபி மற்றும் வெளிநாட்டால் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். 44 ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? ஆப்ஷன் சி பணிகள் துறை. 45 வாக்கியம் 1 காட்டின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. வாக்கியம் 2 காட்டின் 7வது சுற்றில் 99 நாடுகள் பங்கேற்றது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 46 டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு. டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஏப்ரல் 15, 1994. 47 கீழ்கண்டவற்றில் G7 நாடுகள் எவை? ஏ கனடா, பிரான்ஸ், பி ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சி ஐக்கிய அரசு ஐக்கிய நாடுகள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 48 பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரி எது? பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் சி சுங்கத்தீர்வை. 49 வரியின் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் அதிகரிப்பது. வரியின் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் அதிகரிப்பது ஆப்ஷன் ஏ வளர்வீத வரி விதிப்பு. 50 சுத்தமான பண செயல்பாடு தொடங்கப்பட்ட நாள் ஆப்ரேஷன் ஆஃப் மணி. அதாவது சுத்தமான பண செயல்பாடு தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் சி ஜனவரி 1, 2017. டே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. 2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள் தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணி